அன்பான தாய் தமிழ் உறவுகளே, கதை கேட்போம் வாருங்கள். இது உங்கள் கதைக்குரல். இன்றைய கதைக்குரலில் நாம் கேட்கவிருப்பது நிழலில் தோன்றிய நீ பாகம் 3 தொடர்கிறது. இது ஒரு கற்பனை கதை. நான் உங்கள் கதை வாசிப்பாளன் சக்திவேல். அந்த நாளுக்கு பிறகு மாயா காணாமல் போனாள். ஒரு நாள், 2 நாள், 1 வாரம் காணாமல் போகவில்லை. அவள் எங்கு போனாள், என்ன ஆனாள் என்பது தெரியவில்லை. அருண் அவளை தேடத் தொடங்கினான். தேநீர் கடை உரிமையாளரிடம் கேட்டான். அவர் ஆச்சரியமாக பார்த்து சொன்னார், அந்த பொண்ணு இங்க 2 வருஷமா வர்றதில்லப்பா. அருண் அதிர்ச்சி அடைந்தான். இல்லன்னே, தினமும் வருவாளே என்றான். தம்பி, நீ மட்டும்தான் பார்த்திருப்ப என்றார். அவன் மனம் குழம்பியது. அந்த இடத்தில் அவள் வாசித்துக் கொண்டிருந்த புத்தகம் கிடந்தது. அதை எடுத்தான். அதன் உள்ளே ஒரு படம் இருந்தது. அது மாயாவின் படம். அந்த புகைப்படத்தின் பின்புறத்தில் ஒரு எண் எழுதப்பட்டிருந்தது. என்றும் நினைவில் 1998 என்று. அவன் கைகள் நடுங்கின. அந்த நேரத்தில் ஒரு வயதான பெண் அருகில் வந்து நின்றாள். அவள் சொன்னாள், அது என் மகத்தாம்பா. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல என்றாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இருவரும் சந்தித்தார்களா என்பதை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.